டார்லிங், இன்னைக்கு மூடு இல்லையா? மூளையே குழம்பு இருக்கு, மூடு எப்படி வரும்? ஏன் பாலு? காமதேனு மாதிரி கேட்ட உடனே பணம் கொடுக்கற எங்க அம்மா மனசையே மாத்திட்டு. யாரு மாத்தினது? பிஸ்கிய பிராண்டியா மாத்திட்டாங்களா? அதுல மாமா. மாமாவா? நீ மாமான்னு சொல்ற, அது உமாமான்னு சொல்லுது. உறவுல ஒரு குழப்பம் ஏற்பட்டுடுமே. நான் சொல்றது கேளியானா? என்னது மரியாதை வர வர தேயுது. ஒருவேளை ஓவரா அடிச்சிருப்பான தண்ணிய. எங்க அண்ணி இருக்காங்களே, தெரியுமா? அண்ணி இருக்காங்களா? தெரியாது. 10,000 ரூபாய் பணம் கேட்டா காரணத்தை சொன்னாதான் கொடுப்பாங்களா? ஐய, இப்ப நீ காலி பாக்கிட்ட தான் வந்திருக்கியா? பாட்டில் கடன் கொடுத்தலாம் வீட்டு வாசல் நின்று கேட்ட வச்சு வச்சுட்டா என் மான மரியாதை லைட் ஆவறது. ஏடி மூஞ்ச காணா தொங்குது. இந்த லட்சத்துல அண்ணி கர்ப்பமா இருக்கு. போ, வாரிசு உருவாயிட்டாலே டேஞ்சர் ஆச்சு. இப்பவே நீ திராட்லு, இன்னும் வாரிசு உருவாயிட்டா கூடாது. உங்க அண்ணன் சொத்துக்கு வாரிசு உங்க அண்ணி வயித்துல வளரவே கூடாது. அப்படின்னா உன் வயித்துல வளரணும்னு சொல்றியா? மாமா. ஆமா மாமா. அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? முடியும். எப்படி? சொல்றேன். வாரிச உருவாக்குறது உங்க அண்ணனுடைய வேலை, அதை அழிக்கிறது நம்ம வேலை. என்னடா சொல்ற? இந்த மருந்து அண்ணி குடிக்கிற பால்ல கலந்துருன்னு சொல்றேன். பாலு. ஆமாமா, இப்பவே காரணத்தை சொன்னாதான் காசு கொடுப்பேன்னு சொல்றாங்க அண்ணி அம்மா. இன்னும் வாரிசு வந்துட்டா அப்புறம் காரணத்தை சொன்னா கூட காசு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் நீயும் நடுத்தெரு நாராயணா 4 தெரு சுத்த வேண்டிதான். அந்த நிலைமை நமக்கு வரணுமா? சொல்லுமா. அந்த நிலைமை எந்த காலத்துல நமக்கு வராது, வரக்கூடாது. டாக்டர், என்னாச்சு? சாரி மிஸ்டர் நட்ராஜ், சிவகாமிக்கு கரு கலந்துருச்சு. நட்ராஜ், நம்ம சிவகாமிக்கு இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. சிவகாமி, அழாத. நீ இப்படி எல்லாம் அழுது உடம்ப கெடுத்த கூடாதுன்னு டாக்டர்மா சொல்லிருக்காங்க. இந்த பார், அந்த தாயருனால சீக்கிரமே நமக்கு ஒரு குழந்தை பிறக்கத்தான் போகுது. என் கண்ணு இல்ல, அழா. சிவகாமி, என்னாச்சு உனக்கு? அஞ்சல, ஏன் இப்படி வாந்தி எடுக்கிறா? ஒண்ணு இல்ல சமா, முழுகாம இருக்கிறப்போ வாந்தி எடுக்கிற சகஜம்தான். என்ன, உங்க அண்ணி மறுபடியும் கர்ப்பமா இருக்காங்களா? கர்ப்பமா இருக்கட்டுமே, அதுல என்ன தப்பு? கத்திரிக்காய் விளைஞ்சா கிணத்துக்கு வந்துதான் ஆகணும். பொண்ணுக்கு கல்யாணம் ஆனா கர்ப்பமாயிதான் தீரணும். அந்த கருவை கலைக்கிறதுக்கு தான் அடியன் இருக்கேனே. ஏன் கவலைப்படுறீங்க? இந்த உள்ள நடமாட வைத்தியசாலையை வச்சிருக்கேன், வர்றேன். அதானே, எங்க மாமா இருக்கிறப்ப நீங்க ஏன் மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க? மாப்பிள, இந்தாங்க பஞ்சலோக பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தமா? மிந்தி பால்ல மருந்து கலந்து கொடுத்தப்ப கர்ப்பம் க்ளோஸ். இப்ப இந்த பஞ்சாமிர்தத்துல நானே மருந்து கலந்திருக்கேன். சாமி பிரசாதம். உங்க அண்ணி பார்த்தத லவக்குன்னு சாப்பிடுவா, கர்ப்பம் கவக்குன்னு கலைஞ்சிரும். சிவகாமி, நீ என்னதான் கண்ணீர் விட்டு கதறி அழுதாலும் நாம வணங்குற அந்த தாய்க்கு இன்னும் நம்ம மேல கருணைய பிறக்கல. ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஆமா சிவகாமி, அந்த கடவுளுக்கு நாம என்ன விரோதியா? எதுக்கு திரும்ப திரும்ப நம்மையே சோதிக்கணும்? கஷ்டங்கள் வரும்போது மனுஷன் கடவுளை வேண்டாம். ஆனா அந்த கஷ்டங்களை போக்க கடவுளுக்கு சக்தி இல்லைன்னா அந்த தெய்வத்தை கும்பிடுறதுல அர்த்தமே இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. விரக்தியும் வெறுப்பும் மனுஷங்க மேல வரலாம், ஆனா அந்த தெய்வத்து மேல வரக்கூடாதுங்க. போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் செஞ்சனோ இந்த ஜென்மத்துல என்னால ஒரு குழந்தைக்கு தாயாக முடியல. எங்க அதோ தூரத்துல ஒரு கோபுரம் தெரியுதே, அது என்ன கோயில்? அதுவா, கொலகார காளியம்மன் கோயில். கொலகார காளியம்மனா? ஆமாங்க, 5-6 வருஷத்துக்கு முன்னால தன்னுடைய சூலாயுதத்தால ஒவ்வொருத்தரா குத்தி கொலை பண்ணிட்டா அந்த ஆத்தா. கோயில் இப்ப ரொம்ப பாழடைஞ்சு கிடக்கு. கோயில் பக்கம் இப்ப யாரும் போறதில்ல. எங்க அந்த கோயிலுக்கு எந்த பக்கம் போனோம்? அதோ பக்கத்துல தெரியுது பாத்தீங்களா, அந்த வழியா தான் போகணும். ஏமா, இப்ப நீங்க அங்க போக போறீங்களா? உங்களுக்கு ஏமா அந்த விஷ பரிச்சையெல்லாம்? பேசாம வீடு போய் சேருங்கம்மா. சரிங்க, இந்தாங்க.
கொஞ்சம் நிறுத்துங்க. எதுக்கு? வீட்டுக்கு தானே போறோம். இல்லீங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு போலாம். என்ன வண்டியிலே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இறங்கி வாங்க. சிவகாமி, உள்ள அவசியம் போகத்தான் வேணுமா? ஏன் பயமா இருக்கா? கொலைக்கார காளியாச்சே, நம்ம 2 பேரும் உள்ள போனா கொண்டு போட்டுருவாளோன்னு பயப்படுறீங்களா? அப்படி ஒரு மரணம் நம்ம 2 பேருக்கும் கிடைச்சா அதை விட பாக்கி இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லைங்க. வேணும்னா நீங்க இங்கே இருங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். சிவகாமி, அந்த அளவுக்கு கோழை இல்ல உன் புருஷன். இரு, நானும் வரேன். என்னங்க, தேவைக்கு அதிகமா அந்த நாயுடு தேங்காய் பூ பழம் வாங்கிட்டு வந்துட்டான்னு சொன்னீங்களே, அது இந்த தெய்வத்துக்கு அர்ச்சனை பண்ணணும் தான் வாங்கிட்டு வந்தார் போல இருக்கு. சீக்கிரமா போய் அதெல்லாம் கொண்டாங்க. சரி சிவகாமி. தாயே பராசக்தி, மாகாளி அம்மா, கும்பிட்ட கைகளுக்கு நம்பிக்கை ஒளி வீசும் தாயே, இந்த ஊரும் உலகமும் உன்னை கொலைக்காரி பழிக்காரின்னு சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க குறைகளை போக்க வந்த கருணையின் வடிவோன்னு நம்பித்தான் வந்திருக்கோம். ஆமாமா, மனசால கூட நாங்க மத்தவங்களுக்கு தீங்கு நினைச்சதில்ல. அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு ஏமா இந்த சோதனை? காலிழந்த இந்த அனாதை வாழ்வு கொடுத்த இந்த தெய்வத்தின் ஒரே ஆசை தான் ஒரு குழந்தைக்கு தந்தையாகணும்னு தான். அந்த ஆசைய என்னால நிறைவேற்ற முடியல. 2 தடவை கருக்கலைஞ்சு தாயாக முடியாத இந்த அபாகியவதிக்கு தாயாக பாக்கியத்தை கொடுத்தாயே, தாயாக பாக்கியத்தை கொடு.
கருணையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாழும் தெய்வமான இந்த பாம்பு மூலமா சத்திய வாக்கு சொல்லி ஒரு சக்தியை நிரூபிச்சுட்டேன். உன்னுடைய ஆசையால அருளால சீக்கிரமே எனக்கு ஒரு குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு. அந்த குழந்தைக்கு 5 வயசு முடியறதுக்குள்ள இந்த கோயிலை புதுப்பிச்சு திருவிழா நடத்துறேன். வேப்பஞ்சையில சாத்திக்கிறேன். தீமிதி திருவிழால பூ மிதிக்கிறேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா?